செல்வி, சர்ச்சு கல்யாணத்துக்கு உன் புருஷனும் பையனும் வருவாங்கன்னு சொன்ன, ஒருத்தரையும் காணோம். அதை ஏமா கேக்குறீங்க? அந்த ஆளு ஃபுல்லா தண்ணிய போட்டு மட்டையாயி படுத்துட்டாராம்மா. என்ன செல்வி, இன்னும் வீட்டுக்கு போலியா நீ? போணுங்கக்கா. அதிசயமா என் மகன் வந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஓ, உங்க பையன் வண்டில ஓட்டுவானா? அதெல்லாம் நல்லா ஓட்டுவேன். அவனும் 9th தானே படிக்கிறான். யார் சொன்னது? அவன் 11வது படிக்கிறான் இனியா. அவனுக்கு வண்டி இருக்கு, எனக்கு வண்டி இல்ல ஆண்டி. என்னமோ பெரிய கப்பல் மாதிரி வண்டி வச்சிருக்கிற மாதிரி சொல்ற. எல்லாம் ஓட்ட வண்டி தான் வச்சிருப்பான். மா, எழில் தம்பி வச்சிருக்க வண்டியை விட எங்க வண்டி நல்ல வண்டி தான். பாக்கியா, இவ வாய பத்தியா? ஆமா ஆமா, எல்லாரும் இந்த மாதிரி சும்மா இருப்பாங்களா? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. ஆமா, அந்த பொண்ணு எங்க? ரூமுக்கு போயிட்டா அத்தை. ஓ, போயிட்டாளா? என்ன பாக்கியா, பால் சம்பளம் ரெடி பண்ணி கொடுத்துட்டியா? ஆண்டி, என்ன வேணுமா? இன்னும் பால் தரலையே. ஃபர்ஸ்ட் நைட்ல பால் சம்பை கேட்டு ஓடி வந்தது நீயா தான் இருப்ப. சும்மா இரு. இல்லக்கா, ஆண்டி எடுத்துட்டு போக சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். அத மேல டேபிள் மேல சைடுல வச்சிருக்கேன், போய் பாரு. சாரி ஆண்டி, நான் பார்க்கவே இல்ல. பரவாயில்ல. ஏய், பாத்து மெதுவா போ. என்ன பொண்ணு இவ? ஏமா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சொம்பு ஏமா குடுக்குறாங்க? ஏய், சினிமால தான் அப்படின்னா நிஜத்துலயுமா? போடி, போய் தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. படுத்தா வரும், போ. நீங்க மட்டும் ஜாலியா பேசுவீங்க, நான் போய் தூங்கணுமா? ஏய், ஏன் அவளை துரத்துற? இனியா, போய் பாட்டிக்கு ஒரு கிளாஸ் வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வா. அந்த வெந்நீர்ல ஒரு ஸ்பூன் தேன் கலந்து எடுத்துட்டு வா. தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குமா. சரிங்க பாட்டி. ஏய் இனியா, ஸ்டவ்வ பார்த்து ஆன் பண்ணு. சரிம்மா. இனியா. அம்மா. அப்புறம் பாத்திரத்தை துணிய வச்சு எடு. சரிம்மா. பாத்திரம் மேல இருக்கு பாருடி. சரி. ஒரு சுடுதண்ணி போடுறதுக்கு ஏக்கா நொய்யி நொய்யின்னு இருக்க? ஏய், நீ வரும்போது சிலிண்டர் கீழே ஆஃப் பண்ணிட்டு வா, சரியா? போ, நீயே போய் வெந்நீர் வை. சரி சரி, கோச்சுக்காத. சாரிடி, போ. ஒரு வேலை செய்ய விடுறியா? நொய்யி நொய்யின்னுகிட்டு என்ன பண்றது அத்த, ஒரு பதட்டம் தான். ஏய், என்ன என்ன அப்படி சிரிக்கிற? இல்லக்கா, அந்த பொண்ணு பால் சம்ப தேடி வந்துச்சுல்ல, அதை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் முத ராத்திரிக்கு இப்படிதாக்கா. என்னாச்சு? ஏய், மெதுவா சொல்லுடி. இனியா உள்ள இருக்கா? சரிக்கா. அப்ப அந்த ஆளு வீட்டுல சரியான கஷ்டம்க்கா. அவர் வீட்டுக்கு மூத்த பையன் வேறையா. எங்க நான் கல்யாணம் முடிச்சிட்டு அவரை என் பக்கம் கூட்டிட்டு போயிருவேணும்னு என் மாமியாக்காரி ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. அதுவும் எப்படி, ஒரே ஹால்ல நடுவுல தட்டிய கட்டி இந்த பக்கம் நாங்க, இந்த பக்கம் என் மாமியா. எங்க தனியா பேசி தனியா சிரிக்க. அந்தம்மா மகனை 9 தடவை கூப்பிட்டு அந்த கிழவி அன்னைக்கு ராத்திரி எங்களை படுத்துன பாடு இருக்கே. கடைசியில என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?
3 பிள்ளைமா. அக்கா நீ சொல்லுக்கா, உன் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லப்பா. அது எப்படி ஞாபகம்லாம் போயிடும்? ஆமா, அன்னைக்கு உன் கல்யாணம் அன்னைக்கு நல்ல மழை இல்ல? ஆ ஆமா அத்தை. ஆ, ஐ சூப்பரு. ஏய் என்ன என்ன சூப்பர். கல்யாணம் ஆன அன்னைக்கு அவருக்கு என்ன பிடிக்கவே இல்ல. ஏன் இப்படி தலைவாரி இருக்க, ஏன் இப்படி புடவை கட்டியிருக்க, ஏன் காலேஜ் போகலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படியா கேட்டான்? ஆமா அத்தை. அப்புறம் நான் பயந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, சார் சமாதானப்படுத்தினாரா? அவரு பயந்துட்டாரு. அழாத அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் பாட்டுக்கு அவர் மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். புரிஞ்சு போச்சு. அப்ப உனக்கும் அப்படியே 3 பிள்ளைன்னு சொல்லுக்கா. ஏய் போடி. மா உங்களுக்கு எப்படிமா சொல்லுங்க. ஆ? போடி, இவ வேற. இவ கதையில கோபிக்கு இவள பிடிக்கலன்னு சொன்னால, எனக்கு இவ மாமாவை பிடிக்கவே இல்ல. இந்தாந்தண்டி மீசையை வச்சுட்டு பார்க்கவே பயமா இருந்துச்சு. நான் வேற சிவகுமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேனா, இப்படி ஒரு ஆளை கட்டி வைக்கவும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்புறம் என்ன அப்புறம்? மாமியார் கிட்ட கேக்குற கேள்வியா இது? மா நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா, அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகும்? மனுஷன் பாசக்காரா இருந்தாரு, போயாம பேசி பேசி கவுத்துட்டாரு. அக்கா அம்மாக்கு வெக்கத்தை பாத்தியா? அதுல ஒரு விஷயத்த கேளு. என்னதுமா? அப்ப நாங்க இருந்த வீட்ல கரண்ட் இல்ல. இதே மாதிரி ஒரு சொம்புல பால் கொடுத்தாங்க. நானும் கொண்டு போய் வச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். சரி இவருக்கு கொடுக்க சொன்னாங்களே, கொடுக்கலான்னு பாத்திரத்துல கை வச்சா சொம்பு கவுந்து கிடக்கு. அங்க ஒரு பெரிய மீசை. ஐயோ, வேற யாராவது இருந்தாங்களா அத்தை? வேற யாரும் இல்ல, ஒரு பூனை. கமுக்கமா பாலை குடிச்சிட்டு உக்காந்துருக்கு. நான் போட்ட சத்தத்துல மொத்த வீடு எந்திரிச்சிருச்சு. ஒரே காமெடி தான் போங்கம்மா. மாரியம்மா, எப்படியாவது என்னை காப்பாத்திரு. நீ மட்டும் என்ன காப்பாத்திட்ட, நான் உனக்காக மொட்டை கூட அடிக்கிறேன். அதுக்கு நீ தான் உதவணும். டேய், என்னடா? ஒன்னும் இல்லப்பா. ஆமா, உன்னோட திங்ஸ்லாம் எங்க? காலையிலே கபோர்ட்ல வச்சிட்டேன்ப்பா. ஏன் நிக்கிற? உட்காரு. எடில், டோர் லாக் பண்ணு. தூக்கம் வருதா உனக்கு? இல்லப்பா. வழக்கமா நீ லேட்டா தானே தூங்குவ? ஆமாப்பா. போன்ல ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்ப, அப்படிதானே?
இந்தா தண்ணி குடி. இல்லப்பா பரவாயில்ல. குடிடா. தூங்குறது முன்னாடி தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடி. இட்ஸ் வெரி ஹெல்தி. நீங்க குடிச்சிட்டீங்களாப்பா? ம். சாரிப்பா. ஆஃபீஸ் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன். 2 minutes. ஆ சரிப்பா. ம். ஏய், தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்கறது கண்ணுக்கு நல்லதில்ல. போனை ஆஃப் பண்ணிட்டு அங்க போய். ம். தூங்கலாமா? இப்பவே வா. இதாண்டா தூங்குற டைம். கரெக்டா ப்ராப்பர் டைமுக்கு தூங்கி ப்ராப்பர் டைமுக்கு எந்திரிக்கணும். எப்ப பாரு லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறது. உடம்பு என்னத்துக்கு ஆவறது? உன் அண்ணன் செடினை பாரு. அவன் கரெக்டான டயத்துக்கு தூங்குறான், கரெக்டான டயத்துக்கு எந்திரிக்கிறான், எக்ஸசைஸ் பண்றான், வாக்கிங் போறான், எவ்வளவு ஹெல்தியா இருக்கான். ஆனா நீ எதுவுமே பண்றதில்ல. இது பார், நாளைக்கு காலையில கரெக்டான டயத்துக்கு எந்திரிச்சு என் கூட வாக்கிங் வர. ஓகே? ஆ சரிப்பா. ஆ சரி, தூங்கு. ஆ 10 மணிக்கே இப்படி தூங்குறது. இப்படி இம்சப் பண்றாரே. ஏதாவது சொன்ன? ஒன்றும் இல்லப்பா. ஆ படு. ஆ சரிங்கப்பா. ஆ எழில், ஏதோ படம் எடுக்க போறதா சொன்னியே, எந்த லெவல்ல இருக்கு? அதான் சொன்னேனேப்பா, ஷார்ட் ஃபிலிம். அதை எடுத்து காம்படிஷனுக்கு அனுப்பணும். ஓ, காம்படிஷனுக்கு அனுப்பி அதுல வின் பண்ணாதான் அடுத்து சான்ஸ் கிடைக்கவே வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? ஆமாப்பா, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். காம்படிஷன்ல எவ்வளவு கண்டெஸ்டன்ட்ஸ்? அது ஒரு 10,000 பேர் இருப்பாங்கப்பா. என்னது, 10,000 பேர்ல நீ ஒரு ஆளு, அப்படிதானே? நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, ராமநாதன். அவர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. அது எப்படி தெரியும்? என்னைக்காவது ஆபீஸ் பக்கம் வந்தாதானே. ராமநாதனோட பையன் +2ல ஹை மார்க்ஸ் வாங்கியிருக்கான். இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுறான். ஆனா கையில காசு இல்லைன்னு சொல்லி அவனை ஏதோ பிஎஸ்சி கிராஜுவேஷன்ல சேர்த்து விடுறதா சொல்லிருக்காரு. ஆனா நான் ஒர்க் பண்ணியே படிச்சுக்கிறேன்னு சொல்லி பார்ட் டைம் ஒர்க் பண்ணி இப்ப இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருக்கான். ஏன்பா, நீங்க ராமநாதனுக்கு சம்பளம் தரது இல்லையா? கொழுப்பு பிடிச்ச கவுண்டர் பதிலுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. இப்பெல்லாம் நான் சொல்ற வார்த்தையோட வேல்யூ உனக்கு புரியாத எழில். கொஞ்ச காலம் போகட்டும். என்ன மாதிரி நீ இருக்கும்போது அப்ப நீ யோசிப்ப. அப்பவே அப்பா சொன்னாரே கேட்டிருக்கணும்னு யோசிப்ப. ஏன்பா, நீங்க இப்ப யோசிக்கிறீங்களா? நான் ஏன்டா யோசிக்கிறேன்? நான் எல்லாமே என் அப்பா சொன்னதுதான் கேட்டேன். அதனால எனக்கு இப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ எம் ஃபைன், ஐ எம் கம்ஃபர்டபிள். இந்த பாரு, இந்த வயசுலயே ஒரு நல்ல கரியரை சூஸ் பண்ணி செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப கம்ஃபர்டபுளா பிரைட்டா இருக்கும். ஆனா கரியர்ல செட்டில் ஆகிறதுக்கே 30-35 வயசு எடுத்துக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் எப்ப செட்டில் ஆகிறது, எப்ப சம்பாதிக்கிறது, எப்போ ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா எழில். ஐயோ, கொல்றாரே. அப்பா, காலையில வாக்கிங் போகணும்னு சொன்னீங்களப்பா, தூங்கலாமாப்பா? கரெக்ட். பாத்தியா, இப்ப டிசிப்ளின் வந்திருக்கு. குறிக்கோளோட இருக்கணும். வா, படு.
எப்பா தப்பிச்சேன். எழில், வாழ்க்கையில ஆல்வேஸ் ஒரு கோல் வேணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? டேய், உன்னதான்டா. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், கேளு. சொல்லுங்கப்பா. எங்க விட்ட? லைஃப் 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 டிசிப்ளின். அப்பாடா, தூங்கிட்டார் மனுஷன். ஏண்டா, சொன்னா திருந்தவே மாட்டியா? நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? இப்ப இருக்கிற பசங்க எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு. அப்புறம் எப்படா லைஃப்ல உருப்பட முடியும்? ஏய், எங்க போற? நான் வெளியில போய் படுத்துக்கிறேன்ப்பா. இங்க என்ன? இல்லப்பா, நான் வெளியிலே போய் படுத்துக்கிறேன். எப்பா, கொஞ்சம் விட்டுருந்த ஆளைய கொன்றுப்பார் போல இருக்கே. இதெல்லாம் திருத்தவே முடியாது. ச்சே. அம்மா, யார் இது? யாரு? 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 எழு, எந்திரிடா. எழு, டேய் எழு. என்னடா இங்க வந்து படுத்திருக்க? எங்கேயாவது படுத்து தூங்கணுமேம்மா, அதான் இங்க வந்து படுத்தேன். நீ உங்க அப்பா கூட தானே படுத்திருந்த? நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேன்லம்மா. ஏண்டா, என்ன ஆச்சு? அறுத்து தள்ளிட்டாருமா. திட்டினாரா? திட்டினா கூட பரவாயில்லையே, ஃபுல்லா அட்வைஸ். ஓஹோ, நான் உன் வயசுல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். ஐயோ, இனிமே அவர் கூட தூங்குறதுக்கு மொட்டை மாடியில கொசு கடியில கூட தூங்கிடுவாமா. அப்படி என்னடா சொன்னாரு? காலை ஏண்டா கீழே வச்சு நடக்கிற, கை ஏண்டா 5 விரலோட இருக்கு, முடி ஏண்டா கருப்பு கலர்ல இருக்கு, போனை எடுக்காத, லேப்டாப்பை தொடாத, லைட்டை போடாத, குப்புற படுக்காத, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாருமா. அவரு பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் நினைப்பு, பெரிய அறிவாளி அவரு. நாம எல்லாரும் முட்டாளுங்க. அம்மா, அப்பா. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துட்டாரா? டேய், நீ என் கூட தூங்க வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே மொட்டை மாடியில கொசு கடியிலேயே தூங்கு, இல்ல வெளியில கார் ஷெட்ல தூங்கு. உனக்கெல்லாம் நல்லது சொன்னா புரியாதுடா, கலிகாலம். ஏய், எங்க காலத்தெல்லாம் பெரியவங்க அட்வைஸ் சொன்னா கேட்டு போண்டா. உன்ன மாதிரி இல்ல. நீ ஏன் இப்படி உருப்படாம இருக்கேன்னு இப்பதான் புரியுது. எக்கேடாவது கெட்டு போடா. என் பாக்கியா,
நீ என்ன சொன்ன? தாமஸ் ஆல்வா எடிசனா? இவன் தான் சொன்னான். நீ சொன்னதையும் கேட்டேன். ஆ, பால் அடுப்புல வச்சிருக்கேன். அம்மா. நில்லு. சாதாரண ஒரு குக் கிராமத்துல ஒரு தமிழ் வாத்தியாருக்கு பிள்ளையா பிறந்து நல்லா படிச்சு சென்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இங்க ஒரு வீடை வாங்கி உங்களெல்லாம் வசதியா வச்சிருக்கேன்ல. நான் எடிசனை விட பெரிய ஆள் தான். சரி, நீ என்ன பண்ணன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நேத்து சப்பாத்தி பண்ண, இன்னைக்கு சப்பாத்தி பண்ற, நாளைக்கும் சப்பாத்தி தான் பண்ணிக்கிட்டு இருப்ப. நீ என்ன கிண்டல் பண்ற? பாரா, நீ ஏன் பேச்ச கேட்க வேண்டாம். இவ சொல்ற எல்லாத்தையும் கேளு, உருப்டுவ. நீ பண்ற தப்புக்கெல்லாம் அவதானே சப்போர்ட்டா இருக்கா. அவளும் உருப்பட மாட்டா, நீயும் உருப்பட மாட்ட. எக்கேடாவது கெட்டு போடா.